தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுக திமுக கொள்ளையடித்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் மாற்று அரசியல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். அப்போது பேசிய வைகோ, திமுக இரவு நேரத்திலும் அதிமுக பட்டப்பகலிலும் கொள்ளையடித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் பெயரை சொல்லி அறிமுகம் செய்தவுடன் சொன்னார், தமிழகத்திலேயே பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்களையும் உங்களைப் போல அன்பு காட்டி பாசம் காட்டி பரிவோடு பழகுகின்ற யாரையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் உங்களை போய் குறை சொல்லுகிறார்களே இவர்கள் அல்ல, ஏவி விடப்படுகின்ற சிலர், அவர்கள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. முன்னதாக பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் ஊழலில் எந்த வேறுபாடும் இல்லை என்று விமர்சித்தார். கடந்த 5 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்று வருகிற போது வேலை நியமனம் வருகிற போது கண்டக்டர் வேலையா 4 லட்சம், அங்கே ஓட்டுநர் வேலையா 4 லட்சம், டெக்னிக்கல் வேலையா 4 லட்சம், பேராசிரியர் வேலையா 25 லட்சம், துணைவேந்தர் வேலையா 10 கோடி. நண்பர்களே, ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மறந்து தங்கள் வலைப்படுத்திக் கொண்டிருக்கார்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேலை நியமனத்தில் ஊழல் மட்டுமல்ல, முறைகேடு மட்டுமல்ல, அந்த கட்சியுடைய தலைவியாக இருக்கக்கூடிய பொதுச்சாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது 18 ஆண்டு காலமாக அந்த சொத்து குவிப்பு ஊழல் வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. ஊழலையும் மதுவையும் ஒழிக்க வேண்டுமானால் திமுக அதிமுக கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரே இடத்தில் குவிந்துள்ள அதிகாரத்தை ஒழித்து கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதே கூட்டணியின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு கட்சி ஆட்சி நடப்பதால், அதிகாரம் இங்கே குவிந்து கிடப்பதால் அந்த கட்சியின் தலைவர் ஏதோ விண்ணுலகத்திலிருந்து வந்ததை போன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. அதனால்தான் ஜெயலலிதா அவர்களின் காலில் பொத்து பொத்தென்று கெடாமீசை வைத்திருப்பவர்கள் கூட வீழ்கிறார்கள். அந்த அம்மா போன பிறகும் கூட போய்விட்டார் என்று தெரியாமல் படுத்தே கிடக்கிறார்கள். இது ஏன் நிகழ்கிறது? அந்த அம்மாவின் தனிப்பட்ட சிறப்பு அல்ல, அந்த அம்மாவை சுற்றி இருக்கிற அதிகாரம். அவர்கள் காலில் வீழ்ந்து கிடப்பது ஜெயலலிதா அவர்களின் காலில் அல்ல, அவரை சுற்றி குவிந்து கிடக்கிற அதிகாரத்தின் காலில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். முன்னதாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், ஊழல் கரை படிந்த கட்சிகளோடு போகாமல் மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டை ஆண்ட 5 முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இங்கே இடம் இல்லை. ஆண்டு கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இங்கே இடமில்லை. காரணம், ரெண்டும் ஊழல் கட்சி, தமிழ்நாட்டை சூறையாடிய கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு இடம் இல்லை. பின்னர் பேசிய தேமுதிக சட்டமன்ற கொறடா சந்திரகுமார், அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் தென் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்கள் தற்கொலை செய்யக்கூடிய அவலம் அதிமுக ஆட்சியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். பணியாற்றிக் கொண்டிருப்ப